இன்றைக்கி நம்ம உடுப்பி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதத்தோட, இட்லி, தோசையோட, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம் பருப்பு, 3 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் உடைச்ச கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 சிகப்பு வத்தல், 3லேருந்து 4 துண்டு தேங்காய், கொஞ்சம் கடுகு, ஒரு சின்ன துண்டு புளி, 2 சிகப்பு வத்தல் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கத்திரிக்காய், கேரட், 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, 7லேருந்து 10 பல் பூண்டு. நீங்கள் எந்த காய்கறினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் தனியா, கருப்பு உளுந்து, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் சிகப்பு வத்தல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம தேங்காயோடு சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நீங்கள் பேனில் கூட வச்சு கொதிக்க விட்டு வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த உடுப்பி சாம்பார் பவுடர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு கடாயில் எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம அது கூட ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற துவரம் பருப்பு எடுத்துக்கணும். துவரம் பருப்பை குக்கரில் போட்டு 2 சவுண்ட் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 3 நிமிஷம் வச்சுட்டு அதையும் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே உள்ளே போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். பிறகு அதில் புளித்தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உடுப்பி சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நம்ம தேங்காயோடு சேர்த்து இந்த சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம தேவைக்கு ஏற்ற எப்பப்பெல்லாம் உடுப்பி சாம்பார் செய்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் சிகப்பு வத்தல் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கணும். சிகப்பு வத்தல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம சாம்பாரில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இதை ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் கூட கழித்து எடுத்திங்கன்னா நல்லா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்டியான உடுப்பி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.